வணக்கம் தலைமைகளே. ஆப்ரேஷன் யோனத்தான், இதுக்கு வேற பெயரும் உண்டு. ஆப்ரேஷன் தண்டர் போல்ட் அப்படிம்பாங்க, என்டபி ரெய்ட் அப்படிம்பாங்க. இஸ்ரேல் நடத்திய உலக புகழ்மிக்க பிணை கைதிகள் மீட்பு அதிரடி நடவடிக்கை. இது எந்த அளவுக்கு உலக புகழ் பெற்றதுன்னா, இந்த தாக்குதல் நடந்து வெற்றிகரமாக முடிந்த பின்பு அன்றைய ஈரானுடைய முப்படை தலைமை இராணுவ தளபதி தலைப்பு செய்தியாக பாராட்டினார். நம்ப முடியாத ஆப்ரேஷன் சொல்லி அவர் பாராட்டினார். அதை தாண்டி அந்த தாக்குதல் நடந்த இடம் உகாண்டா நடந்துச்சு. உகாண்டா மக்கள் நீண்ட காலம் நம்பவே இல்லை, அவங்க நாட்டுக்குள்ள இஸ்ரேல் இராணுவம் வந்து மீட்டு கொண்டு போவார்கள் என்று அவர்களால் நம்பவே முடியவில்லை. அந்த அளவுக்கு உலக புகழ்பெற்ற ரெய்டு இது. இது முடிஞ்சு 50 வருஷம் ஆச்சு. 27ஆம் தேதி ஜூன் மாதம் 1976 பிரான்ஸ் நாட்டுக்கு சொந்தமான இஸ்ரேல் பயணிகள் அதிகமாக சென்ற அந்த விமானம் கடத்தப்பட்டது. அது நடந்து 50 வருஷம் முடிஞ்சு. அதற்காக சிறப்பான ஆவணங்களை இஸ்ரேல் அரசு ஒரு 2 தினம் முன்னால் வெளியிட்டாங்க. அதாவது சிறப்பான ஆவணங்கள்னா, இந்த பணைய கைதிகளை மீட்பது பற்றி இஸ்ரேலுடைய அரசு மற்றும் இராணுவம் எப்படி செயல்பட்டதுன்னு சொல்லி உண்மையான அசல் ஆவணங்களை அவங்க வெளியிட்டிருக்காங்க. நிச்சயமாக ஒவ்வொரு அரசும், உலகில் உள்ள ஒவ்வொரு அரசும் இராணுவமும் கற்றுக்கொள்ள வேண்டும், ஒரு பயங்கரவாதத்தை எப்படி இஸ்ரேல் எதிர்த்து போராட்டம்னு சொல்லி. இந்த தாக்குதலில் முதல்ல எல்லோருக்கும் ஒரு கேள்வி இருக்கும், எப்படி உகாண்டா சென்றார்கள், எதன் மூலமாக சென்றார்கள் சொல்லி. நிச்சயமாகவே பிரமிப்பூட்டக்கூடிய விஷயம் இது. இஸ்ரேலிருந்து உகாண்டா போகணுன்னா 4000 கிலோமீட்டர் பறக்கணும். அங்கிருந்து திரும்ப 4000 கிலோமீட்டர் பறந்து வரணும். ஒரு 4000 கிலோமீட்டர் பறப்பதற்கு 8 to 9 மணி நேரம் அந்த விமானம் பறக்க வேண்டும். இவ்வளோ தூரம் எண்ணற்ற இடையில வந்து சில நாடுகளை தாண்டி தான் அங்கே போகணும். இது எப்படி சாத்தியமாக்குனாங்க? இவ்வளோ பெரிய தாக்குதலை எப்படி நடத்தினாங்கன்னா, மொத்தமாக 6 பிரம்மாண்ட விமானங்களை இஸ்ரேல் வந்து இதுக்காக கொண்டு போனாங்க. இதில் 4 வந்து C-130 ஹெர்குலஸ் எனப்படும் சரக்குகளை கொண்டு செல்லும் பிரம்மாண்ட விமானங்கள். 2 வந்து 707 போயிங் பிரம்மாண்டமான 2 விமானங்கள். மொத்தம் 6 விமானங்களை கொண்டு சென்றாங்க. இதில் போயிங் 707 வந்து உகாண்டாக்குள்ள போல, மாறாக உகாண்டாக்கு பக்கத்தில் கென்யாவில் அந்த 2ஐயுமே நிப்பாட்டிட்டாங்க. அதில் ஒரு விமானம் அறுவை சிகிச்சை அரங்கம் மற்றும் நூற்றுக்கணக்கான மக்களுக்கு ரத்தம் கொடுக்கக்கூடிய ரத்தங்களை எடுத்து சென்று ஒரு மருத்துவமனையாக மாற்றி கென்யாவில் நிப்பாட்டப்பட்டிருந்தது. இன்னொரு 707 விமானம் வந்து கென்யாவில் கட்டளை தலைமையகமாக, கமாண்ட் சென்டராக அதான் செயல்பட்டது. அதை வந்து கென்யாவிலே நிப்பாட்டிட்டாங்க. 4 C-130 தான் உகாண்டாக்குள்ள போனது. அதில் முதல் C-130 விமானத்தில் மெர்சிடிஸ் பென்ஸ், அதாவது அந்த உகாண்டா அதிபர் இடியமின் பயணிக்கக்கூடிய மெர்சிடிஸ் பென்ஸ் கார், அதே வண்டி நம்பரோட, அதற்கு துணையாக சில வாகனங்கள், 36 இஸ்ரேலுடைய சைரத் மட்கால் கமாண்டர்ஸ் வந்து முதல் அந்த விமானத்தில் போனாங்க. அந்த முதல் விமானத்துக்கு அந்த கமாண்டர்ஸ்க்கு தலைமை ஏற்று போனவர் தான் யோனத்தான் நெத்தன்யாகு. இந்த பிரம்மாண்ட விமானங்களோடு 200 இஸ்ரேல் கமாண்டோக்கள் இந்த 4 விமானங்களில் போயிருந்தாங்க. 20 மருத்துவ பணியாளர்கள், முதலுதவி செய்பவர்கள் அவர்களோடு போயிருந்தாங்க. பொறியாளர் படைப்பிரிவு இவங்களோடு போயிருந்தாங்க. 20 வாகனங்கள், இந்த 4 விமானங்களில் 20 வாகனங்களை கொண்டு சென்றாங்க. எண்ணற்ற துப்பாக்கி வெடிமருந்துகளை அவர்களோடு எடுத்து சென்றாங்க. அதில் முதல் C-130 விமானம் உகாண்டா விமான நிலையத்தில் இறங்கி அந்த இடியமினுடைய வாகனங்கள் போல, அந்த பென்ஸ் மற்றும் பிற வாகனங்கள் போல நகர்ந்து மெதுவாக அந்த பிணை கைதிகள் வைக்கப்பட்டிருந்த இடத்துக்கு போடும். ஏன்னா இடியமின் அதுக்கு முன்னாடி அப்படியே தான் பண்ணிட்டு இருந்தான். அடிக்கடி வந்து
அவனுடைய கார்களில் அந்த இடத்துக்கு போவது வழக்கம். அதே போல கார், அதே நம்பர், அதே பெயிண்டிங் எல்லாம் பண்ணி கொண்டு போயிருந்தாங்க. இந்த 36 கமாண்டோக்கள் அந்த வாகனங்களில் ஏறி மெதுவாக போக வேண்டியது. முதல்ல அங்குள்ள பணைய கைதிகளை சுற்றி இருக்கின்ற பயங்கரவாதிகளை கொல்ல வேண்டியது, பிற இராணுவ வீரர்கள், உகாண்டா இராணுவ வீரர்களை கொல்ல வேண்டியதுதான் அவர்களுடைய பணி. அதாவது பிணை கைதிகளை முற்றாக கைப்பற்றுவதுதான் இவங்களுடைய பணி. ஒருவேளை இவங்க தோல்வியில் முடிஞ்சா, இந்த விமானம் இறங்கும் போதோ, அதற்கடுத்து சண்டையில அவர்கள் கொல்லப்பட்டாலோ, அதற்கடுத்து C-130 இரண்டாவது விமானம், C-130 மூன்றாவது விமானம் 6 நிமிஷம் கழிச்சு இறக்குனாங்க. அந்த 6 நிமிஷத்துல அங்க பிரச்சனைனா, இந்த இரண்டாவது மூன்றாவது விமானத்திலையும் கமாண்டோக்கள் தான் இருந்தாங்க. அவர்களால் முடியாததை இவர்கள் செய்ய வேண்டும் என்ற பிளான், அதாவது திட்டத்தோடு போனாங்க. நான்காவது C-130 விமானம் சிறப்பான வடிவமைப்போடு காலியாக அங்கு சென்றது. அது என்ன சிறப்பான வடிவமைப்புனா, இந்த C-130 விமானம் 4000 கிலோமீட்டரை அதிகபட்சமாக போகாது. அதிகபட்சமாக 3500 கிலோமீட்டர் அந்த மாதிரி போகக்கூடியது. இஸ்ரேலிருந்து உகாண்டாக்கு நிச்சயமாக ஒரு வழி பயணம் கூட இந்த C-130 போகாது. அதனால சிறப்பான கூடுதல் எரிபொருள் தொட்டிய ஒவ்வொரு பெட்ரோல் டேங்க்னு சொல்லலாம், ஃபியூயல் டேங்க்னு சொல்லலாம், ஒவ்வொரு விமானத்திலையும் பொருத்தி அங்கே கொண்டு போய் இறங்குற மாதிரி சிறப்பான வடிவமைப்போடு தான் போனாங்க. இதில் நான்காவது C-130 வெகு சிறப்பான அதே வடிவமைப்போட போச்சு. எரிபொருள் வடிவமைப்போட என்னதுன்னா, அது உகாண்டா போய் திரும்பவும் இஸ்ரேலுக்கு வரக்கூடிய அளவு 8000 கிலோமீட்டர் வரக்கூடிய அளவு எரிபொருள் இணைப்பு தொட்டியோட போனது. அதில் தான் அங்கே மீட்கப்பட்ட பணைய கைதிகள், இஸ்ரேல் பணைய கைதிகள் அனைவருமே அந்த நான்காவது காலியாக சென்ற C-130 ஏற்றி விடப்பட்டு, அவங்க இடையில வேற எங்கேயுமே இறக்காம அங்கிருந்து இஸ்ரேலுக்கு பறந்து போனாங்க. அந்த 8000 கிலோமீட்டரையும் சென்று வரக்கூடிய எரிபொருள் தொட்டி அதுல சிறப்பாக செய்யப்பட்டிருந்தது. நான்காவது C-130 மீதம் முதல்ல போன 3 C-130 விமானங்கள் இஸ்ரேல் திரும்புவதற்கு முன்னால கென்யா சென்று திரும்பவுமே அந்த எரிபொருளை நிரப்பி விட்டு தான் இஸ்ரேலுக்குள்ள வந்ததுன்னு சொல்லுவாங்க. அந்த மீதம் 707 போயிங் விமானம் ஒரு முறை எரிபொருள் நிரப்பிட்டாலே 9000 கிலோமீட்டர் செல்லக்கூடியது. அதனால அதற்கு கென்யால எரிபொருள் நிரப்பவில்லை. இதுதான் 6 பிரம்மாண்ட விமானங்கள், 20 வாகனங்கள், அந்த விமானத்துக்குள்ள 200 கமாண்டோக்கள், 20 பொறியாளர்கள், மருத்துவர்கள், அறுவை சிகிச்சை அரங்கம், இரத்த வங்கி, மேலும் உதவி செய்வதற்கு எண்ணற்ற உதவி பொருட்கள், கட்டளை தலைமையகம், இப்படி பிரம்மாண்டமாக இஸ்ரேலிருந்து இந்த படையினர் அங்க போனாங்க. இவங்க போன வழி இஸ்ரேலிருந்து கொஞ்சம் எகிப்துக்குள்ள கொஞ்சம் தூரம் நுழைஞ்சுதான் போனாங்க. கொஞ்சம் எகிப்து, அதுக்கப்புறம் செங்கடல், கடலுக்குள்ள விட்டுட்டு நேரா அங்கிருந்து கடல் வழியாவே போய் எத்தியோப்பியாவிலிருந்து கென்யா. இதில் மிகப்பெரிய உதவி செய்த நாடு கென்யா தான். கென்யாவிலிருந்து உகாண்டாவில் போய் சண்டையை முடிச்சுட்டு திரும்ப அதே வழியில் இஸ்ரேலுக்குள்ள வந்தாங்க. ரேடாரில் மாட்டிக்கொள்ளக்கூடாது என்பதற்காக சில இடங்களில் மிக தாழ்வாக பறந்து சென்றார்கள் என்று சொல்லப்படும். இதில் கென்யா உதவி செய்வதற்கு ஒரு நிபந்தனை மட்டும் விதிச்சாங்க. நீங்கள் போயிடுவீங்க, அதுக்கப்புறம் உகாண்டா போர் விமானங்கள் எங்கள் மீது குண்டு போடும் அப்படின்னு சொன்னதுக்காக உகாண்டாவில் அந்த விமான நிலையத்தில் நிற்பாட்டி வைக்கப்பட்டிருந்த 30 உகாண்டா போர் விமானங்கள் இஸ்ரேல் இராணுவ பொறியாளர்களால், இன்ஜினியர்களால் முற்றாக தகர்க்கப்பட்டது. இது 27ஆம் தேதி ஜூன் மாதம் 1976 பிரான்ஸ் நாட்டுக்கு சொந்தமான விமானம் தான் இது கடத்தப்பட்டது. இது இஸ்ரேலிருந்து எடுக்கணும், அதுக்கப்புறம் கிரீஸ் ஏத்தன்ஸ்ல ஒரு முறை இறங்கணும், ஏத்தன்ஸ்ல இருந்து நேராக பிரான்ஸுக்கு போய் சேரணும். இதுதான் வழி. அதோட வழி இஸ்ரேலுக்குள்ள எந்த பயங்கரவாதி ஏறவும் முடியாது. அன்றிலிருந்து இன்று வரைக்கும் பாதுகாப்பு மிக கெடுபடியாக இருக்கக்கூடிய உலகத்தில் முதல் விமானம் இஸ்ரேல் விமானம் தான்.
இஸ்ரேலில் ஏறல. அதுக்கடுத்து ஏத்தன்ஸில் நிறுத்தி ஏறும்போது 4 பயங்கரவாதிகள் அந்த விமானத்தில் ஏறிட்டாங்க. பிற பயணிகளுமே அநேகர் ஏத்தன்ஸில் ஏறினாங்க. ஏத்தன்ஸ்லேருந்து மேலே கிளம்பும்போது மொத்தம் 260 பேர் அந்த விமானத்தில் இருந்தாங்க. அதில் 12 பேர் க்ரூ, விமானத்தை ஓட்டுபவர், துணை விமானி, சிப்பந்திகள் 12 பேர். 4 பயங்கரவாதிகள் இருந்தாங்க. அதில் 244 பயணிகள் மொத்தமாக இருந்தாங்க. மொத்தம் 260. இந்த பயணிகளில் 76 பேர் யூதர்கள், 76 யூதர்கள் இருந்தாங்க. இவங்க ஏத்தன்ஸ்லேருந்து மேலே எடுத்து கொஞ்ச தூரத்திலேயே அந்த விமானத்தை முற்றாக கைப்பற்றி விட்டார்கள் அந்த 4 பயங்கரவாதிகள். ஏத்தன்ஸ்லேருந்து நேராக கொண்டு போய் லிபியாவில் இறக்குனாங்க. லிபியாவில் 7 மணி நேரம் அந்த விமானம் நின்றுச்சு. எரிபொருள் கேட்டாங்க, தரம் மறுத்து கடைசியில் ஓரளவு எரிபொருள் லிபியாவில் நிரப்பப்பட்டது. அங்கே ஒரு பயணியை அவருடைய நோய் காரணமாக கீழே இறக்கி விட்டுட்டு 259 பேரா அந்த விமானம் அங்கேருந்து பறந்து உகாண்டாவில் போய் தரை இறங்குச்சு. உகாண்டாவில் போய் தரை இறங்கும் போது அந்த ஏர் பிரான்ஸ் விமானத்தில் அதுக்கு மேலே 18 நிமிஷம் பறக்கக்கூடிய எரிபொருள் தான் இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் 2 சுற்றிருந்தாங்கன்னா நிச்சயமாக அந்த விமானம் தரையில் விழுந்திருக்கும், எரிபொருள் இல்லாமல். இந்த விமான கடத்தலுக்கு உகாண்டாவுடைய அன்றைய அதிபர், இரத்த காட்டேரிம்பாங்க, இஸ்லாமியன் இடியமின் முழுக்க உதவி செய்தான். அந்த 4 பயங்கரவாதிகளோடு போய் அங்கே இறங்கினோடனே கூடுதலாக 4 பயங்கரவாதிகள், மொத்தம் 8 பயங்கரவாதிகளாக மாறிப்போனாங்க. அந்த விமானத்தில் கடத்தினவங்க கூடுதலாக ஆயுதங்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அவர்கள் வைத்திருந்த ஆயுதம் தவிர கூடுதல் ஆயுதம் கொடுக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 6 நாள் உலகமே தலைப்பு செய்தியாக உகாண்டாவையும் இடியமின்னு தான் காமிச்சாங்க. முழுக்க உலகம் முழுதும் புகழ் வெள்ளத்தில், அந்த வெளிச்சத்தில் இடியமின் தொடர்ச்சியாக செயல்பட்டு கொண்டிருந்தான். உகாண்டாவில் இடியமின் தலைவனாக இருந்தான். இஸ்ரேலில் நீங்கள் அப்போ பார்த்தீங்கன்னா பிரதமராக இட்சாக் ரபின் அவர்கள் பிரதமராக இருந்தார். பாதுகாப்பு அமைச்சராக, டிஃபென்ஸ் மினிஸ்டராக சீமோன் பெரஸ் இருந்தார். இவங்கெல்லாம் சேர்ந்து தான் ஒரு குழு அமைச்சாங்க இந்த விமானத்தை எப்படி மீட்பதற்காக. அந்த குழுவில் உள்ள பெயர் தான் நான் சொல்கிறேன். பிரதமர், பாதுகாப்பு அமைச்சர், அதற்கடுத்து ஈகால் ஆலோன் என்பவர் தான் வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்தார். ஹைம் ஜதோக் என்பவர் நீதித்துறை, நிதி அல்ல, நீதித்துறை அமைச்சராக இருந்தார். காட் யாகோபி என்பவர் தான் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தார். இலக்கா இல்லாத அமைச்சராக இஸ்ரேல் கலிலி என்பவர் இருந்தாங்க. இந்த 6 பேர் சேர்ந்து தான் இந்த விமானத்தை, கடத்திய விமானத்தை எப்படி மீட்பது என்பதற்காக ஒரு குழுவாக அமைந்து கொண்டார்கள். இந்த 6 நாட்களில் 18 முறை இந்த குழு நேரில் சந்தித்து பேசினார்கள். எண்ணற்ற முறை டெலிஃபோனில் பேசினாங்க. இஸ்ரேல் இராணுவத்தில் முப்படை தலைமை தளபதியாக மொர்தகா இருந்தார். இந்த தாக்குதல் ஆபரேஷன் யோனத்தான் 200 கமாண்டோக்கள் போனாங்க. அத்தனை பேருக்கும் தலைவராக டான் சாம்ரோன் இருந்தார். முதல் சென்ற C-130 விமானத்தில் 36 சைரத் மட்கால் கமாண்டோக்கு யோனத்தான் நெத்தன்யாகு தலைவராக இருந்தார். இந்த பயங்கரவாதிகள் பார்த்தீங்கன்னா 8 பேரில் 6 பேர் PFLPம்பாங்க, பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் த லிபரேஷன் ஆஃப் பாலஸ்தீன், பாலஸ்தீன பயங்கரவாதத்தை சேர்ந்த 6 பேர். 2 பேர் ஜெர்மனுடைய ரெவல்யூஷனரி செல் அப்படிம்பாங்க, அதை சேர்ந்த 2 பேர். மொத்தம் 8 பயங்கரவாதிகள். இவர்களுக்கு துணையாக அந்த விமானத்தை, அந்த மக்களை பாதுகாக்க இஸ்ரேல் இராணுவம் வந்தால் சண்டையிடுவதற்காக 100 உகாண்டா இராணுவ வீரர்கள் அங்கே இருந்தாங்க. இது கடத்தப்பட்ட விமானம் உகாண்டாவில் தரையிறங்கின பிறகு பழைய விமான நிலையம் பக்கத்தில் இருந்துச்சு. இந்த பிணை கைதிகளை முழுக்க பழைய விமான தளத்துக்கு கொண்டு சென்றாங்க. கீழ்த்தளத்தில் பிணை கைதிகள் 8 பயங்கரவாதிகள் ஆயுதங்களோடு இருந்தாங்க. மேல் தளங்களில் 100 உகாண்டா இராணுவ வீரர்கள் மேல் தளங்களில் இருந்தாங்க. இந்த ஜிகாதிகள் என்ன நிபந்தனை விதிச்சாங்க அப்படின்னா, முதல்ல 50 லட்சம் அமெரிக்க டாலர் வேணும் அப்படின்னாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அன்றைய நிலைமைக்கு 50 கோடி ரூபாய், இன்னைக்கெல்லாம் கணக்கெல்லாம் இருக்கும். அந்த பணத்தை டாலராக கேட்டிருந்தாங்க.
53 ஜிகாதிகளை விடுதலை செய்ய வேணும் அப்படின்னாங்க. இந்த 53 ஜிகாதிகள் வந்து பல்வேறு கொலை பயங்கரவாத தாக்குதலில் ஈடுபட்டவங்க. அதில் 40 பேர் இஸ்ரேல் சிறைகள் இருந்தாங்க, 6 பேர் ஜெர்மன் சிறையில் இருந்தாங்க, 5 பேர் கென்யா சிறையில் இருந்தாங்க, ஒரு பயங்கரவாதி சுவிஸ் சிறையிலையும் ஒருத்தன் பிரான்ஸ் சிறையிலையும், மொத்தம் 53 பயங்கரவாதிகளை விடுதலை செய்ய சொன்னாங்க. 2 தேதிகள் வந்து இறுதி கால அவகாசமாக இஸ்ரேலுக்கு கொடுக்கப்பட்டது. முதல்ல வந்து ஜூலை 1ஆம் தேதி கொடுக்கலனா எல்லோரையும் 1 மணி நேரத்துக்கு ஒரு நபர் யூத நபரை கொல்வோம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் இடியமென்ட்ட பேசி அது நீட்டிக்கப்பட்டு ஜூலை 4ஆம் தேதி இறுதி, அதுக்கு மேல கிடையாது, 1 மணி நேரத்துக்கு ஒரு யூதனை கொல்வோம் அப்படின்னாங்க. இஸ்ரேல் தரப்புல அந்த பயங்கரவாதிகளுக்கு ஒன்று புரிய வச்சாங்க. நீ ஒரு யூதனை கொன்னா எங்கிட்ட இருக்க பயங்கரவாதி 2 பேர்த்த கொல்லுவோம், அங்க ஒரு யூதனை கொல்லு, நாங்கள் இங்கே 2 பேர்த்த கொல்லுவோம்னு ஒரு மிரட்டலும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. முதல்ல வந்து பேச்சுவார்த்தை நடத்துவதாக தான் இதுக்கு உத்தேசம் பண்ணப்பட்டது. இஸ்ரேல் பிரதமர் என்ன சொன்னார்னா, கடத்தப்பட்டது பிரான்ஸ் விமானம், முழுக்க முழுக்க பிரான்ஸ் இதில் இறங்கி அந்த மக்களை விடுவிக்க வேண்டியது பிரான்ஸோட பொறுப்பு பண்ணாரு. பிரான்ஸுமே பேசினாங்க, ஆனால் பிரான்ஸ் சொல்வதை எதுவுமே அந்த ஜிகாதிகள் கேட்கவில்லை. அவனுக்கு என்ன சொன்னாங்கன்னா, பிரான்ஸ் வந்து கிறிஸ்துவ பயங்கரவாத நாடு, அவனுக்கு சொல்றதை கேட்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி அவங்க பதிவு பண்ணாங்க. பேசி தீர்த்து கொள்ளலாம் என்றுதான் இருந்தாங்க. ஆனால் இந்த நினைக்க முடியாத நம்ப முடியாத தாக்குதலை நடத்த வேண்டும் என்று முடிவுக்கு வந்தது. அந்த 259 பயணிகளில் யூத பயணிகளை தனியாக பிரித்து வைத்துவிட்டு மீதம் இருப்பவர்களை விடுதலை செஞ்சாங்க. அது ஒரு மிகப்பெரிய கொதிப்பை இஸ்ரேலுக்குள்ள கொடுத்து மீண்டும் ஜெர்மன் படுகொலை நினைவுபடுத்துகிறது. யூத மக்கள் அப்பாவேக தனியா பிரித்து கொண்டு வராங்கன்னு சொல்லி இஸ்ரேல் மக்களை விட இஸ்ரேல் இராணுவம் கொதிநிலை உச்சத்துக்கு போய் ஒரு சமயம் மட்டும், ஒரு கால அவகாசம் மட்டும் வாங்கி கொடுங்க, நாங்கள் அதை இந்த தாக்குதலை முறியடித்து அவர்களை மீட்கிறோம் அப்படின்னாங்க. ஏன் இந்த கால அவகாசம் கேட்டாங்க அப்படின்னா, உகாண்டா விமானம் தளம் போலவே இஸ்ரேலில் ஒன்று செய்து இரவில் எப்படி தாக்குதல் நடத்துவது, விமானங்களை எப்படி ஏற்றி இறக்குவது என்ற பயிற்சி எல்லாமே எடுத்துக்கிட்டாங்க. அதற்கான கால அவகாசம் மட்டும்தான் கேட்டாங்க. அந்த மக்களை பிரிக்காம 250 பேர்த்தையும் ஒட்டுக்க வைத்திருந்தா இந்த பிரம்மாண்ட தாக்குதல் நடந்திருக்காது சொல்லலாம். நான் பேசுறது எல்லாமே இந்த ரகசிய தகவல்ல இடம்பெற்ற ஒன்று. இதில் பேச்சுவார்த்தையில் ஈடுபட விருப்பம் தெரிவித்தது இஸ்ரேலுடைய பிரதமர் அன்னைக்கு இட்சாக் ரபின். பேச்சுவார்த்தை ஆகாது, அடிக்க வேண்டும் என்று சொன்னது அன்றைய பாதுகாப்பு அமைச்சர் சீமோன் பெரஸ். இதுக்கு வந்து சீமோன் பெரஸ் வந்து 3 கேள்வியை வந்து அந்த குழுவிடம் கேட்டார். நம்ம வந்து $50 லட்சம் கொடுத்துட்றோம், 53 பேரை கொடுத்துட்றோம், வாங்கின பிறகு நமது மக்களை விடுதலை செய்யாவிட்டால் என்ன செய்வது? ஏன்னா இருப்பது உகாண்டால அந்த இடியமின் வந்து ஒரு இரத்த காட்டேரி மன நலம் பிறந்தவன் என்று சொல்லப்படும். அவன் திரும்ப வந்து புகழ் வெளிச்சத்துக்கு ஆசைப்பட்டு அந்த வாரம் பூராமே இடியமினியே தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க உலகம் முழுவதும். திரும்ப ஆசைப்பட்டு நமது மக்களை பிடித்து வைத்தால் என்ன பண்ணுவது? 1. 2வது, அந்த சமயத்தில் இஸ்ரேலுடைய தொடர் அதிரடி நடவடிக்கையில் விமான கடத்தல், பயணிகள் விமான கடத்தல் குறைவாக இருந்தது. இதில் வந்து நம்ம பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்னா மீண்டும் விமான கடத்தல் தலை தூக்க ஆரம்பிக்கும் பின்னால். அதுக்கு என்ன செய்யறது? 3வதாக, உலகத்திற்கு ஒரு தவறான முன்மாதிரியை இஸ்ரேல் கொடுக்கிறது. இஸ்ரேலே பயங்கரவாதிகள்கிட்ட பேசும்போது நாம் ஏன் பேசக்கூடாது என்ற எண்ணம் உலகம் முழுவதும் வரும். அது பயங்கரவாதிகளுக்கு சாதகமாக செல்லும் என்று சீமோன் பெரசான் மிக அதிகமாக இந்த அதிரடி நடவடிக்கை நடக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். இதில் இடியமீனுடைய இஸ்லாமிய பாசம் நல்லாவே தெரியும். இடியமீன்கிட்ட தனியாக பேசுவதற்காக இஸ்ரேலை சேர்ந்த ஒரு தனி நபரை நியமனம் பண்ணியிருந்தாங்க. அவர் வந்து சொன்னார், இடியமீன் வந்து புகழ்ச்சிக்கு மயங்கக்கூடியவன். அவர் என்ன சொன்னார்னா, உலகம் முழுவதும் உன்னை இரத்த காட்டேரி என்று பார்க்குறாங்க. இதில் வந்து இந்த மக்களை நீ மீட்டு கொடுத்தா உலகம் முழுவதும் உனக்கு ஒரு நல்ல பெயர் கிடைக்கும் சொல்லும்போது
அதை மீறிய இஸ்லாமிய பயங்கரவாத பாசம் அவனுக்கு செயல்பட்டுச்சு. இடியமின் என்ன சொன்னான் அப்படின்னா, அந்த உங்கள் பணைய கைதிகள், யூத கைதிகள் இருக்கும் இடம் சுற்றி அந்த பயங்கரவாதிகள் கன்னி வெடிகளை புதைத்து வைத்துள்ளார்கள் என்ற ஒரு பொய்யை சொன்னான். அது உண்மை கிடையாது. இஸ்ரேல் இராணுவம் மீட்பு நடவடிக்கையில் ஈடுபடக்கூடாது என்பதற்காக முழுக்க முழுக்க கன்னி வெடி இருக்குது என்கின்ற பொய்யை இடியமின் சொன்னான். அதை தாண்டி அந்த பயங்கரவாதிகளுக்கு கூடுதலான ஆயுதங்கள் உகாண்டாவில் வச்சு கொடுக்கப்பட்டது. கூடுதல் உகாண்டா இராணுவ வீரர்கள் அவங்களுக்கு பாதுகாப்பாக கொடுக்கப்பட்டது. இதெல்லாமே இடியமினுடைய இஸ்லாமிய பயங்கரவாத பாசத்தை காட்டும். இதில் இஸ்ரேலுக்கு சாதகமாக அமைந்த விஷயம், 12 மொசாத் உளவாளிகள் இந்த உகாண்டாக்குள்ள இந்த சமயத்தில் ஊடுருவி சென்றார்கள். துல்லியமான தகவலை கொடுத்தாங்க. அவர்கள் ஊடுருவ முடிந்தது முதல் சாதகமான விஷயம். இரண்டாவது லிபியாவில் வைத்து ஒரு வயோதிகரை அந்த பயங்கரவாதிகள் விடுதலை செய்தார்கள். அவர் ஒரு யூதர். துல்லியமான தகவல், பயங்கரவாதிகள் யார் இருக்கா, என்னென்ன ஆயுதங்கள் இருக்கு, அங்க இருக்க நிலைமைகளை அவர் சொன்னார். மூன்றாவது, அந்த உகாண்டாவில் வைத்து யூதர்களை தவிர பிறரை விடுதலை செய்தார்கள், ஐரோப்பிய மக்களை. அவர்கள் எண்ணற்ற தகவல்களை அந்த இஸ்ரேல் இராணுவத்துக்கு கொடுத்தாங்க. நான்காவது, அந்த பழைய விமானத்தளம், உகாண்டாவில் இருந்த பழைய ஓல்ட் டெர்மினல், அதை கட்டி கொடுத்தது ஒரு இஸ்ரேலிய நிறுவனம். அந்த இஸ்ரேலிய நிறுவனம் அந்த வடிவமைப்பை ஒரு ப்ளூ பிரிண்டா, அந்த வரைபடத்தை மொத்தமாக இஸ்ரேல்கிட்ட கொடுத்துட்டாங்க. அதன் மூலமாக மாதிரி கட்டிடங்கள் போல செய்து அந்த தோற்றத்தை செய்து விமானத்தை இறக்குவது, உள்ளே நுழைவது போன்ற பயிற்சிகளை எடுத்துக்கொள்ள அது இஸ்ரேலுக்கு மிக உதவியது. அதற்கடுத்து உகாண்டா இராணுவ வீரர்களுக்கு இராணுவ பயிற்சி கொடுத்திருந்தது. சில சமயங்களில் இஸ்ரேல் இராணுவம் பயிற்சி கொடுத்திருந்தாங்க உகாண்டாக்கு. அது என்ன கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா, இரவு நேரங்களில் உகாண்டா இராணுவ வீரர்களுக்கு சரியாக சுட தெரியாது என்ற அந்த உண்மையும் இஸ்ரேல் இராணுவத்துக்கு சொல்லப்பட்டது. இந்த தாக்குதலை உகாண்டா இராணுவம் இடியமின் எதிர்பார்த்தது. 20% தான் இஸ்ரேல் மீட்பு நடவடிக்கையில் ஈடுபடுவாங்க, 80% மீட்பு நடவடிக்கை ஈடுபட மாட்டார்கள். இடியமின் மீது அவருக்கு ஒரு பயம் இருக்கிறது என்ற மாதிரி மீட்பு நடவடிக்கைக்கு வரமாட்டார்கள் என்று 80% நினைத்தது. இதெல்லாமே இஸ்ரேலுக்கு சாதகமாக போச்சு. இந்த தாக்குதல் நடத்தும் போது அந்த கட்டடத்துக்குள்ள 106 பேர் இருந்தாங்க. 74 யூத பிணைய கைதிகள், 12 குரூ, விமானி, துணை விமானி, சிப்பந்திகள் அந்த மக்களை விட்டு நாங்கள் போக மாட்டோம், இது எங்களுடைய பொறுப்புன்னு சொல்லி 12 பேர் இருந்தாங்க. 18 கிறிஸ்துவ பயணிகள், நாங்கள் இந்த இஸ்ரேல் மக்களை தனித்து விட்டு போக மாட்டோம்னு சொல்லி 18 கிறிஸ்துவ பயணிகள் கூட இருந்தாங்க. மொத்தம் 106 பேர் அந்த கட்டடத்துக்குள்ள இருந்தாங்க. ஜூலை மாதம் 3ஆம் தேதி இரவு 11 மணிக்கு 1976 இரவு 11 மணிக்கு முதல் C-130 ஹெர்குலஸ் இறக்கப்பட்டது. 36 கமாண்டோக்கள் யோனத்தான் நெத்தனியாக தலைமையில் இருந்தாங்க. மெர்சிடிஸ் பென்ஸ், அதற்கு துணையாக செல்லக்கூடிய கார்கள் அதனுள்ளிருந்து இறக்கப்பட்டு இடியமீன் செல்வது போல அவளுடைய தோற்றத்திலையும் ஒரு நபரை உட்கார வைத்து மெதுவாக எந்த பதட்டமும் இல்லாமல் இரவு நேரங்களில் அந்த யூத பிணைய கைதிகள் தங்கியிருந்த இடத்தை நோக்கி அந்த கார்கள் போச்சு. எதிர்பாராத விதமாக ஒரு உகாண்டா இராணுவ வீரன் மிகப்பெரிய ஆயுதங்களோடு, அதிக ஆயுதங்கள் வைத்துக்கிட்டு பக்கத்தில், அந்த கார் பக்கத்தில் வரும்போது யோனத்தான் நெத்தனியாக அவனை சுட்டு வீழ்த்தினார். அதனால் வேகமாக செயல்பட வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. அதுக்கப்புறம் வேகமாக சென்று அந்த 36 கமாண்டோக்களும் கீழ்த்தளத்தில் உள்ள அந்த 8 பயங்கரவாதிகளை கொன்று அதற்கடுத்து மேலுள்ள பயங்கரவாதிகளும் கொல்ல ஆரம்பித்தாங்க. இந்த சண்டையப்போ யோனத்தான் நெத்தனியாகு உள்ளே செல்லாமல் வெளியே நின்று சண்டை போட்டிருந்தார் மேலே இருக்கவங்களை நோக்கி. சரியாக 6 நிமிஷம் கழித்து அடுத்த 2 விமானங்கள் கமாண்டோக்களோடு வந்தது. அவர்கள் இந்த அந்த விமானத்தளத்தை சுற்றி இருந்த உகாண்டா இராணுவ வீரர்கள், கண்ணுக்கு தென்பட்டவர்களை கொன்று அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 30 உகாண்டா நாட்டிற்கு சொந்தமான போர் விமானங்களை வெடிமருந்துகள் மூலமாக மேற்கொண்டு பறக்க முடியாமல் தகர்த்தாங்க. சிலர் அந்த இறங்கிய விமானங்களில் ஏதாவது சிறிய பழுதுகள்
சிறிய அளவில் எரிபொருள் தேவையா, எரிபொருளுக்கு வந்து பிளாடர்பாங்க, எரிபொருள் நிரப்பிய பிளாடரையும் கொண்டு போயிருந்தாங்க. எரிபொருள் தேவையா அப்படின்னு சொல்லி எரிபொருள் நிரப்புவது, சில சின்ன பழுதுகளை சரி செய்வதுங்கிற பணியில் ஒரு சிலர்கள் ஈடுபட்டிருந்தாங்க. அந்த கமாண்டோக்களில் ஒரு சிலர் அந்த பிணை கைதிகளை மீட்டு 106 பேரை மீட்டு 4வது வந்திறங்கிய C-130 பத்திரமாக ஏற்றுவது, மீண்டும் அதை பறக்க வைப்பது என்ற பணியில் ஈடுபட்டிருந்தாங்க. தாக்குதல் மொத்தமாக 58 நிமிடங்கள் நடந்தது. பணைய கைதிகளை மீட்ட அந்த C-30 விமானம் முதலில் திரும்ப பறக்க விடப்பட்டு நேராக இஸ்ரேலுக்கு முதல்ல அதை தான் அனுப்பிவிட்டாங்க. மீதம் C-130 3 கென்யாவிற்கு சென்று எரிபொருளை முழுவதுமாக நிரப்பிக்கொண்டு அங்கே நின்று கொண்டிருந்த அந்த அறுவை சிகிச்சை அரங்கம் மருத்துவமனையாக இருந்த 707 விமானம், இன்னொரு கட்டளை தலைமையக விமானம், மொத்தம் 5 விமானங்கள் அங்கிருந்து பறந்து இஸ்ரேலை நோக்கி சென்றார்கள். மொத்தம் 6 விமானம் வந்தாங்க. மிகப்பெரிய தாக்குதலை முடித்து பணைய கைதிகளை மீட்டு திரும்பவும் கொண்டு போனாங்க. இந்த சண்டையில் வந்து இஸ்ரேல் தரப்பில் முதல் C-130க்கு தலைமையாக சென்ற யோனத்தான் நெத்தனியாகு சுட்டுக் கொல்லப்பட்டார். அவர் வெளியே நின்று அந்த இரவு நேரத்தில் வெளியே நின்று கொண்டு சண்டை போட்டிருந்தார் உகாண்டா இராணுவ வீரர்களோடு. மேலே இருந்து வந்த எண்ணற்ற துப்பாக்கி கொண்டு அவர் மார்பை துளைத்தது. அவர் சம்பவ இடத்திலேயே சுயநினைவற்று உயிரற்ற நிலையில் தான் மீட்டாங்க. சிகிச்சை கொடுத்து பார்த்தாங்க, ஆனால் அவர் அங்கேயே இறந்து விட்டார் என்று சொல்லப்படுது. பணைய கைதிகள் மீட்டதில் 3 பணைய கைதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க. இந்த சண்டையில் இஸ்ரேல் இராணுவ வீரர்களுக்கும் பயங்கரவாதிக்கும் நடந்த சண்டையில் இடையில சிக்கி கொண்ட 3 பணைய கைதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க. அதில் 2 பேர் இஸ்ரேல் இராணுவ வீரர்களாக தவறுதலாக சுடப்பட்டாங்க. ஏன்னா உள்ளே போகும்போதே ஒரு யூதன் வந்து ரொம்ப ஆர்வமாக எழுந்து சத்தமிட முயற்சி பண்ண போது முதல்ல அவனை இஸ்ரேல் இராணுவர்கள் கொன்னாங்க. 2வது ஒரு யூதரையுமே இஸ்ரேலுடைய துப்பாக்கி குண்டு சுட்டது. 3வது ஒரு யூதரை பணைய கைதியை அந்த பயங்கரவாதிகள் சுட்டாங்க. இந்த சண்டை நடக்கிறதுக்கு ஒரு நாள் முன்பு இஸ்ரேலை சேர்ந்த 74 வயது பெண்மணி டோரோ ப்ளோச் அப்படிம்பாங்க, உடல்நிலை சரியில்லாதனால உகாண்டா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க. அவரை மீட்க முடியாமல் தான் பிறரை எல்லாத்தையுமே மீட்டுக்கிட்டு இந்த இஸ்ரேல் இராணுவ வீரர்கள் இஸ்ரேலுக்கு நோக்கி போனாங்க. இந்த பெண்மணி 74 வயது பெண்மணியை இந்த இஸ்ரேல் வந்து இந்த மீட்பு நடவடிக்கையில் ஈடுபட்டதால் இடியமின் மிகவும் ஆத்திரப்பட்டு மருத்துவமனையில் இருந்த 74 வயது பெண்மணியை வெளியே இழுத்து சென்று கொடூரமான முறையில் கொன்று சடலத்தை கரும்பு காட்டுக்குள்ள தூக்கி வீசிட்டு போனாங்க. ஆக மொத்தம் தலைமை ஏற்றுப்போன யோனத்தான் நெத்தனியாகு 4 பணைய கைதிகள், மொத்தம் 5 பேர் இஸ்ரேல் பக்கம் வீர மரணம் அடைஞ்சாங்க. எங்க பயங்கரவாதிகள் தரப்புல 8 பயங்கரவாதிகளும் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க. உகாண்டா இராணுவ வீரர்கள் இந்த சண்டையில் 45 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க. 30 உகாண்டா நாட்டுக்கு சொந்தமான போர் விமானங்கள் முற்றாக தகர்க்கப்பட்டது. மாபெரும் வெற்றியாக இந்த சண்டை பார்க்கப்பட்டுச்சு. அந்த டோரா பலூச் அந்த பெண்மணி 74 வயது பெண்மணி நிச்சயமாக அந்த சடலத்தை மீட்டால் மட்டுமே இந்த சண்டை முற்று பெற்றது என்று சொல்ல முடியும் சொல்லி தொடர்ச்சியாக உகாண்டாக்குள்ள அந்த சடலத்தை மீட்கும் முயற்சியில் இஸ்ரேல் ஈடுபட்டது. இந்த இடியமீன் வந்து வீழ்ந்த பிறகு அந்த டோரோ ப்ளூஸ் சடலம் வந்து ஒரு கரும்பு காட்டுக்குள்ள மீத பாகங்கள் மீட்கப்பட்டது. அதை கொண்டு வந்து இஸ்ரேலுக்குள்ள நல்லடக்கம் பண்ணி இந்த விமான மீட்பு முடிவுக்கு வந்ததுன்னு சொல்லி இஸ்ரேல் அறிவிச்சாங்க. கனவிலும் எதிர்பார்க்க முடியாத ஒரு மாபெரும் மீட்பு நடவடிக்கை இது. இதோட பிரம்மாண்டம் புரியும், ஒரு மீட்பு நடவடிக்கை எவ்வளோ பிரம்மாண்டமானது என்று புரியும். அரசியல் தலைவர்கள் எந்த அளவுக்கு ஈடுபாடோடு 18 முறை கலந்து ஆலோசித்தாங்கன்னு புரியும். பயங்கரவாதத்தை எப்படி எதிர்த்து நிற்பது என்று சொல்லி சீமோன் பெரஸ் பேசியது நமக்கு புரிய வைக்கும். இஸ்ரேல் இராணுவம் அந்த மக்களை வந்து 2ஆக பிரிக்கும் போது எவ்வளோ கோபப்பட்டு இந்த சண்டையில் இறங்கினாங்கன்னு புரியும். இப்போ நீங்கள் பார்க்குற புகைப்படம் வந்து தகர்க்கப்பட்ட உகாண்டாவுடைய போர் விமானங்கள், 30 போர் விமானங்கள் தகர்க்கப்பட்டு அதனுடைய புகைப்படத்தை பார்க்குறீங்க. இது வந்து அந்த 45 உகாண்டா இராணுவ வீரர்களுக்கான
இறுதி அடக்கம். இதில் வந்து அந்த இடியம்மின் வந்து கலந்துக்கிட்டது தெரியும். வெள்ளை சட்டை போட்டிருக்க நபர் பக்கத்தில் நிற்கிறதான் இடியம்மின். கீழே வந்து ஒரு குழந்தை நிற்பான். இந்த புகைப்படம் வந்து முதலாவது C-130 ஹெர்குலஸ் விமானம் உகாண்டாவில் இறங்கி நின்ற புகைப்படம் இது. இது வந்து மெர்சிடிஸ் பென்ஸ், அதுக்குள்ளே இருந்த இடியம்மினுக்கு சொந்தமான மெர்சிடிஸ் பென்ஸை போன்று போலியாக தயாரித்து கொண்டு வரப்பட்ட வாகனம் இது. பிணை கைதிகள் மீட்டு இஸ்ரேலுக்குள் வந்து சேர்ந்த மகிழ்ச்சியான தருணங்கள் இந்த புகைப்படத்தில் இருக்கவங்க தான் டோரா ப்ளோச் என்ற பெண்மணி. இந்த புகைப்படம் வந்து அந்த உகாண்டாவுடைய விமானத்தளம், அந்த விமானத்தளம், மொத்த விமானத்தளத்தை பார்க்கலாம். இந்த விமானம் தான் கடத்தப்பட்ட ஏர் பிரான்ஸ் நாட்டுக்கு சொந்தமான விமானம். இந்த புகைப்படத்தில் வந்து அந்த யோனத்தான் நெத்தன்யாகுவிற்கு இறுதி அஞ்சலி செலுத்த அவங்க அப்பா, அன்னைக்கு வந்து அவர் அமெரிக்காவில் தான் இருக்காரு, இன்றைய இஸ்ரேல் பிரதமர் பென்யமின் நெத்தன்யாகுவுடைய அப்பா. யோனத்தான் நெத்தன்யாகும் பென்யமின் நெத்தன்யாகும் சகோதரர்கள். அதில் வந்து வலது பக்கத்தில் இருக்கவர் பிரதமர் இட்சாக் ரபீன், இரண்டாவது சீமோன் பெரஸ் நிற்கிறாரு, மூன்றாவது அந்த யோனத்தான் நெத்தன்யாகுவுடைய அப்பா வந்து அவருடைய மகனுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தும் புகைப்படம் அது. இந்த புகைப்படம் தான் யோனத்தான் நெத்தன்யாகுவுடைய கடைசி புகைப்படம் சொல்லப்படும். இது வந்து அங்கே உகாண்டா செல்வதற்கு முன்னால் கடைசியாக தன்னுடைய நினைவாக, அதாவது கொல்லப்படலாம் அப்படின்னு எல்லா கமாண்டோக்களும் தன் கடைசி புகைப்படம் எடுப்பாங்க. அப்படி தன்னுடைய கடைசி புகைப்படமாக தன் குடும்பத்திற்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி யோனத்தான் நெத்தன்யாகு எடுத்த புகைப்படம் இது. இவர் தான் மொர்தகாய், அன்றைக்கு முப்படை தலைமை தளபதியாக இருந்தவர். இவர் தான் டான் சாம்ரோன். அந்த மொத்தமாக 200 கமாண்டோக்கள் சென்றார்கள், அவர்களுக்கு மொத்த தலைவராக சென்ற டான் சாம்ரோன் இது. நிச்சயமாக வந்து இந்த பதிவு பயங்கரவாதத்தை எதிர்த்து எந்த நிலையில் இருந்தாலும், அவனுக்கு எவ்வளோ பெரிய ஆட்களாக இருந்தாலும் வெற்றி பெறலாம் என்று சொல்லி நிச்சயமாக உலகிற்கு காட்டி கொடுத்த நிகழ்வு மற்றும் பதிவு. நன்றிகள்.